அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எனும் வாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு இறை மறுப்பை தூண்டும் பெருமை. அனைத்து விதமான மோசமான தன்மைகள், தீய செயல்பாடுகள் மற்றும் வழிகேடுகளை விட்டும் விலகி இருக்குமாறும் அவற்றிலிருந்து மீண்டு வருமாறும் மனித சமுதாயத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் வேண்டுகோள் விடுக்கிறது. இவ்வகையிலே இன்று சர்வசாதாரணமாக சக மனிதர்களிடத்தில் தென்படுகின்ற பெருமையடிக்கின்ற பண்பை பற்றியும் குர்ஆன் ஹதீஸிலே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொதுவாக பெருமையடிப்பவர்கள் தங்களுடைய தொழில், நற்செயல்கள், குடும்பம் மற்றும் பழக்க வழக்கங்களை பற்றி அடுத்தவர்களிடத்தில் அவசியமின்றி கூறி ஆனந்தமடைவதை அறிந்துள்ளோம். மேலும் இப்பண்புடையவர்களுக்கு மற்றொரு வரையறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். சிறிய அளவேனும் தன் உள்ளத்தில் பெருமை கொண்ட ஒருவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது ஒரு மனிதர் தன் ஆடை அழகாகவும் செருப்பு அழகாகவும் இருந்திட விரும்புகிறார், இது பெருமையாகுமா என்று கேட்டார். நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன். பெருமை கொள்வது என்பது சத்தியத்தை நிராகரிப்பதும் மக்களை இழிவாக எண்ணுவதும் ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் 147. அல்லாஹ்வால் அருளப்பட்ட அருள் கொடைகளில் அடிப்படையை விளங்காமல் தங்களை தாங்களே உயர்வாகவும் சிறப்பாகவும் கருதி கொண்டு மற்றவர்களை மட்டமாகவும் இழிவாகவும் நினைப்பவர்களெல்லாம் பெருமை அடிப்பவர்கள்தான் என்பதை மேற்கொண்ட ஹதீஸிலிருந்து அறிய முடிகிறது. பெருமையடிப்பவர்களுக்கு மறுமையிலே கடுமையான வேதனைகளை காத்திருப்பதோடு இம்மையிலே அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற தண்டனையை பற்றி அல்லாஹ் அருண்மறையிலே கூறுகிறான். நியாயமின்றி பூமியில் கர்வம் கொண்டிருப்பவர்களை எனது சான்றுகளை விட்டும் திருப்புவேன். அவர்கள் எந்த சான்றை கண்டாலும் அவற்றை நம்ப மாட்டார்கள். நேரான வழியை அவர்கள் கண்டால் அதை தங்களது வழியாக கொள்ள மாட்டார்கள். வழிகேடான பாதையை அவர்கள் கண்டால் அதை தமது வழியாக்கி கொள்வார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 146. எவர்களெல்லாம் நியாயமின்றி பெருமையடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகிறான். அவர்கள் இறை வசனங்களை செவி ஏற்றாலும் அதற்கு கட்டுப்படாமல் உண்மையை உதாசீனப்படுத்தியவர்களாகவும் அசத்தியத்திலே தங்களை அர்ப்பணித்தவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். இந்த படிப்பினையை நமக்கு புரிய வைப்பதற்கு பெருமையடைத்து வரம்பு மீறியோரின் வரலாற்றை திருமறையிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.